அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அகாடமி. டிஎன்செட் தேர்வானது கடந்த மார்ச் 6, 7, 8 மற்றும் 9 தேதிகளில் நடைபெற்றது. அதற்கான ஆன்சர்ஸ் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்றது ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சர்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்து கொள்வதற்கான அவகாசத்தை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத நம்ம அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, நம்ம டிஆர்பியோடைய அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம பார்க்கலாம் கிளியர் கட்டாக. இதுதான் நம்ம டிஆர்பியோடைய வெப்சைட்டு. இந்த டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா டிஎன்செட் ரிலீஸ் ஆஃப் 2020 கீ அண்ட் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே அது கீழே காட்ட மாட்டுது. நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் செட் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். வியூ அப்படின்றத கொடுங்க. நீங்கள் வியூ அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே டிஎன்செட் ரிலேட்டடான என்னென்ன நோட்டீஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றது இருக்கும். அதில் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிலீஸ் ஆஃப் 2020 கீ அண்டு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்றதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் எக்ஸாமினேஷன் நடைபெற்றது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எல்லாமே நமக்கு ஆஸ் யூஷுவல் என்ன சொல்லியிருக்காங்கன்றது தெரியும். ஸோ இந்த கீயை வந்து நீங்கள் எந்த டைம்குள்ளே பார்த்துக்க முடியும் அப்படின்னா இன்னையிலேருந்து, அதாவது 13/3/2025 15/3/2025 வரைக்கும் இந்த கீயை நீங்கள் பார்த்துக்கலாம். கொஷின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஷின் பேப்பர் வந்து இப்போ வந்து இவங்க வந்து டிஎன்செட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் ஷீட் கொடுக்கல. பட் ஆனால் மெயின் கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லோரும் எழுதுனா அந்த சப்ஜெக்டோடைய மெயினான கொஷின் பேப்பர் இருக்கும். அந்த மாஸ்டர் கொஷின் பேப்பரை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பரை கொடுத்துட்டு எப்படி வந்து நாம் வந்து இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபார் திஸ் த கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு ஃபாலோ த ப்ரொசீஜர்ஸ் ஆஸ் ஃபாலோ அப்படின்னு சொல்லி கொடுத்து கீழே நமக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கிளிக் த லிங்க் ப்ரொவைடட் இன் த வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிட்டு லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்டர் த அப்ளிகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், என்ரோல்மெண்ட் நம்பர் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செலக்ட் த அப்ளிகண்ட்ஸ் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது செலக்ட் த ஷெட்யூல்டர் பேட்ச், எந்த பேட்ச் வந்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த பேட்ச் வந்து ஷெட்யூல்டர் பேட்சை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்டர் த கேப்சா which is display on the portal screen அப்படின்னு கொடுத்துருக்காங்க. After completing the OT registration form, the applicant will click the submit button and the system will be generate OTP to the registered mobile number of the applicant. இது வந்து 7th ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. After successful OTP verification, the system will move to the applicant OT landing page. Read the instruction and accept the declaration to view the master question paper. ரைஸ் த அப்ஜெக்ஷன் இன் த கிவன் ஃபீல்டு. நம்ம என்ன விடை கொடுத்தோம் கொஷின் பேப்பரில் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அது நம்ம ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் நம்ம என்ன விடை கொடுத்துருக்கோன்றது அது தெரியும். ஆனால் இது என்ன, இப்போ வந்து கொஷினில் ஏதாவது நீங்கள் எல்லாத்துக்கும் விடை கொடுத்துருப்பீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு என்னென்ன விடை கொடுத்தோம் அப்படின்றது நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் எதற்கு நம்ம என்னென்ன விடை கொடுத்தோம் அப்படின்றத பார்த்துட்டு அதில் ஏதாவது கொஸ்டினில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, ஏதாவது கேள்விகளில் ஏதாவது குளறுபடி இந்த மாதிரி ஏதாவது இருக்கா, அப்படி கேள்விகள் விடைகள் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கிளைம் பண்ணலாம். அதுதான் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ஸோ அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கான இந்த டைமை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே நீங்கள் வந்தீங்கன்னா கிளிக் டு ஃபார் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஃபார் 2020 கீ. நீங்கள் 2020 கீ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஷிஃப்ட்டில் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த ஷிஃப்ட்டில் எக்ஸாமினேஷன் நடந்ததோ அதை பேஸ் பண்ணி நமக்கு நிரல் நிறைய அங்கே கொடுத்துருக்காங்க. 6ஆம் தேதி காலையில் நடந்தது, அடுத்தது மதியம் நடந்தது, 7ஆம் தேதி காலையில் நடந்தது, மதியம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 9ஆம் தேதி வரைக்கும் நடந்த தேர்வுகளுடைய இங்கே வினாத்தாள் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் கொஷின் பேப்பரை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வினாத்தாளை வந்து நீங்கள் பேப்பர் 1 அப்படின்னு இங்கே மாஸ்டர் கொஷின் பேப்பர் 2020 கீ அப்படின்ற மாதிரி 2ஆக பிரிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ பேப்பர் 1 அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு காட்டும். நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேப்பர் 2க்கு
இதே மாதிரி காட்டும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்து பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதே தான். அடுத்தது இங்கே வந்து டென்டேட்டிவ் கீக்கும் அதே ப்ரொசீஜர் தான். இங்கே காட்டும், பண்ணிக்கலாம். அடுத்து பேப்பர் 2க்கு சில நேரங்களில் இது வந்து வரமாட்டுது. அது என்ன சம்திங் ப்ராப்ளமாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதை கிளிக் பண்ணி இணைப்பை பதிவிறக்கு அப்படின்னு இருக்கும். டவுன்லோடு லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் தமிழில் வச்சுருக்கேன், இங்கிலீஷில் ஏதாவது இருக்கும். அப்படி இருக்கும்போது இணைப்பை பதிவிறக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுன்லோட் லிங்க் வந்துடும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ஸோ வந்து டவுன்லோட் ஆகலையே, நமக்கு வந்து ஆன்சர்ஸ் கீ வந்து டவுன்லோட் ஆகலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாமல், இப்படி நீங்கள் தனியாக கொடுக்குற பட்சத்தில் அது வந்து டவுன்லோட் ஆகுது. இது வந்து நான் மொபைலில் சொல்லிகிட்ருக்கேன். இதுவே வந்து லேப்டாப், நீங்கள் கம்ப்யூட்டர் அப்படின்னு பண்ணும்போது அதில் மேபி வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், எந்த பேட்சில் எழுதுனீங்க, கேப்சா இதெல்லாம் கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்த அப்புறம் இப்படி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கேருந்து. இதில் பார்த்தீங்கன்னா இது கம்பைண்டாக கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் செக்ஷன் நேம், எந்த செக்ஷனில் உங்களுக்கு வந்து கொஷினை வந்து நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு பண்ணணும். இப்போ பேப்பர் 1க்கு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த கொஷினோட டைப் என்ன, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ராங் கொஷின், ராங் ஆன்சர், மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இல்லை நோ கரெக்ட் ஆன்சர் இல்லை அப்படின்றத நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து விடை தெரிகின்ற பட்சத்தில் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்க இந்த கொஷினுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க, தவறான இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம யூஜிசி நெட்டுக்கு பண்ணுற மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து ஆத்தென்டிக்கான சோர்ஸஸ் வந்து கொடுக்கணும். ஸ்டாண்டர்டான புக்கு, அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஸோ வந்து திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து அது அந்த டீட்டெயில் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணணும். எந்த புக்கிலேருந்து இந்த இதை வந்து எடுக்கிறீங்க, ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுதான். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து எப்படி வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணுறது அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அப்ஜெக்ஷன் வந்து பண்ணணும். சில வந்து தமிழை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ் தாளை பொறுத்த வரைக்கும் சில பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு கேள்விக்கு விடையே இல்லாமல் இருந்தது, விடைக்கு வந்து கேள்வியே இல்லாமல் இருந்தது, விடைகள் மட்டும் கொடுத்துருந்தாங்க, இப்படியெல்லாம் இந்த அவலங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது தமிழ் தாளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மொழி விடயங்கள் எல்லாவற்றையும் சரி பண்ணுவதற்கான கால அவகாசம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக நீங்கள் செயல்பட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி முடிச்சிருங்க. இதுக்கான ஃபீஸஸ் எதுவும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபீஸஸும் இங்கே வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணலை. இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னலாம் கிடையாது. நீங்கள் நீங்கள் இந்த கொஷினில் வந்து இந்தந்த இந்தந்த கொஷினில் வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை நீங்கள் நல்லபடியாக பண்ணணும். இந்த டைமுக்குள்ளே அதை வந்து 15/3/2025 நீங்கள் பண்ணி ஆகணும். அதுக்கான கால அவகாசம் அது வரைக்கும் தான். ஸோ பார்ப்போம், நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் இதுக்கு நடுவில் வருதா அப்படின்றதையும் பார்க்கலாம். மேபி வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நம்மளுடைய மாஸ்டர் கொஷின் பேப்பரை வச்சு எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றது தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. மிக்க நன்றி. இதே மாதிரி இன்னொரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் இன்பத்தமிழ்.